திருச்சி மாவட்டம் சூரியூரில் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்க உள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இஸ்லாம். இஸ்லாம், சரியாக எத்தனை மணிக்கு சூரியூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்க இருக்கிறது? முழு விவரங்கள். திருச்சி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த முதல் ஜல்லிக்கட்டு போட்டி சூரியூர்ல நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று தை 2ஆம் நாளான மாட்டுப்பொங்கல் தினத்தன்று இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது சூரியூர் பகுதியில் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில இந்த ஆண்டும் சூரியூர்ல மாட்டுப்பொங்கல் தினமான இன்று இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கப்பட இருக்கு. இந்த போட்டியை பொறுத்தவரையும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த இந்த சூரியூர்ல இருக்கக்கூடிய குளக்கரையில நடக்கும். இந்த ஆண்டு முதல் இங்கு ஜல்லிக்கட்டு மைதானத்திற்காக நிரந்தர ஸ்டேடியம் அமைக்கப்பட்டது. நேற்றே இந்த ஸ்டேடியத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த ஸ்டேடியத்தில் தான் இந்த ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கு. இந்த வகையில இந்த ஆண்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்காக 850 காளைகள் முன்பதிவு செஞ்சிருக்காங்க. 600 மாடுபிடி வீரர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்து கொள்ள இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் உறுதிமொழி எடுக்கப்பட இருக்கு. உறுதிமொழியை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்க இருக்கிறார். சரியாக ஒரு 8 மணிக்கு தொடங்க இந்த ஜல்லிக்கட்டு போட்டி இந்த மாலை 5 மணி வரை நடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. புதிய ஜல்லிக்கட்டு மைதானத்துல பொதுமக்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு கழிக்கிற வகையில இருபுறமும் கேலரிகள் அமைக்கப்பட்டு சுமார் 800 முதல் 900 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில இந்த கேலரிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அனைத்து ஏற்பாடுகளும் கடந்த சில நாட்களாகவே செய்யப்பட்டு வந்த நிலையில இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கப்பட இருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.